மிச்சல் மார்ஷ் டேஞ்சரஸாக தெரிகிறாரு எல்எஸ்ஜியோட பேட்டிங் லைனப்பில். அண்ட் தென் நம்ம பிளேயர்ஸோட பேட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இல்லை. பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் நம்ம அதிகம் ஜெயிச்சிருக்கோம், ஆனால் பேட்டிங் ஃபர்ஸ்ட்லேயும் நம்ம பவர் பிளே ஆவரேஜே கம்மியாச்சு. அந்த டீமோட பவுலிங்கில் பிரின்ஸ் யாதவ் பவர் பிளேயில் போராடாச்சு. இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ண போகிறோம்? லெட்ஸ் see into the match. வெல்கம் டு தி நேதாஜி கட். நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி ப்ரீ மேட்ச் பில்டப். இதில் நம்பர் 1 ஆணியை பிடுங்க செக்மெண்ட்குள்ளேயே போவோம். அதாவது என்னன்னா, ஒரு தேவையில்லாத ஸ்டாட்ஸ் பற்றி பேசலாம், ஓகேங்களா? தேவையில்லாதது இல்லை, இந்த மேட்ச் பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த ஸ்டாட்ஸ் தெரிஞ்சுன்னா இட் வில் பி குட்னு சொல்ல வரேன். அந்த டீமோட ரீசெண்ட் ஸ்ட்ரைக் ரேட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, விச் இஸ் எல்லாருமே 150 or 140 இந்த ரேஞ்சில் இருக்காங்க எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே. அப்பார்ட் ஃப்ரம் நிக்கோலஸ் பூரன் அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் நிக்கோலஸ் பூரன் அந்த டீமில் எல்லாருமே அப்படி இருக்காங்க. அண்ட் நிக்கோலஸ் பூரன் வந்து இப்போ ரீசெண்டாக அடிக்கிறாருல்ல, எக்ஸாக்ட்லி அவர் ஃபர்ஸ்ட் அடிச்சது அந்த டாட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த டீமில் எல்லாருடைய ஆவரேஜுமே 140, 150 இருக்குது. அண்ட் நம்ம டீமில் யார் லூஸ் பவுலிங் போட போகிறாங்களோ அந்த டீம் அந்த பவுலர் டேக் ஆன் பண்ணுறது அந்த டீம் ரெடியாக இருக்காங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அண்ட் நம்ம டீமில் என்ன வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஞ்சு சாம்சனை விட்டால் நம்ம டீமில் அடிக்கிறது ஆள் இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஆள் இருக்குது. யாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா. ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டீமுக்கு நம்ம டார்கெட்டை வச்சு, அதாவது நம்ம டார்கெட் வச்சுட்டு அவங்களுக்கு போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க அடிப்பாங்களா அப்படின்ற லாஜிக்கில் பார்க்கறது இருக்குது. ஸோ ஆணியை பிடுங்க செக்மெண்ட் சொன்னால இது மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் தான் ஜெயிக்கிறோம், ஆனால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் நமக்கு டேஞ்சரும் கூட. அப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். இதை நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அனாலிசிஸ், அதாவது இந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 அண்ட் தென் எப்படி அந்த டீமோட ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிறத பார்க்கறது தான். சிம்பிளாக சொன்னால் லாஸ்ட் மேட்சோட பிளேயிங் 11 அவங்களும் மாற்ற மாட்டாங்க, நாமளும் மாற்ற மாட்டோம். எஸ்பெஷலி ஃபார் சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் 11 இஸ் குட் வென் இட் இஸ் கம்ஸ் டு எல்எஸ்ஜி, ஐ மீன் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி இன் சேப்பாக். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த டீம் மிச்சல் மார்ஷ் அவருடைய பேட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அந்த டீமில் அவங்களோட பேட்டிங் சூப்பராக இருந்திருக்கு, எஸ்பெஷலி மிச்சல் மார்ஷ். ஆனால் அவர் சேசிங் பண்ணும்போது அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் அந்த அளவுக்கு இல்லை. ஆவரேஜ் மீன்ஸ் அவருடைய பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. அண்ட் இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீம் ஜெயிச்ச எல்லா மேட்ச்லையுமே, ஐ மீன் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3ல் 2 மேட்ச் அவங்க சேசிங்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. அது ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன். அண்ட் தென் அவங்க வந்து எப்பப்பெல்லாம் சேஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீம் தோத்துருக்காங்க. அதனால அவங்கள சேஸ் பண்ண விடுறது தான் குட் ஐடியா. அண்ட் ஆல்சோ ஏன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண விடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், வி கான்ட் புட் எனி ட்ரை ஆன் திஸ் ஏரியா பிகாஸ் ஆஃப் த லாஸ்ட் 4 மேட்ச் நமக்கு எல்எஸ்ஜி கூட இருக்க 4 பாயிண்ட். இட்ஸ் அ பேங்க் ஃபார் அஸ். ஸோ அந்த பேங்க் நம்ம டெபாசிட் பண்ண மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா நாம பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஆகணும். அண்ட் நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பவர் பிளேயில் we should get a stabilized batter. Stabilized batterனா உர்வில் பட்டேல் சுத்தக்கூடாது. உர்வில் பட்டேல் சஞ்சு சாம்சன் கூட இறங்கணும். ருத்ராஜ் கெய்க்வாட் 1 down இறங்கணும். இட் இஸ் த கீ. ஆர் இட்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் இறங்கினார்னா சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் அதிகமான ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் இருக்கணும். பிகாஸ் டு சப்போர்ட் ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் கிடைக்கிற பாலை டேக் ஆன் பண்ணணும். அவர் டாட் பால் ஆடினாரு, இல்லை எனக்கு முகமது ஷமியோட ஓவர் நிறைய ஸ்விங் ஆகுது, எனக்கு இன் ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் நிறைய டிஃபரன்ஸ் காமிச்சா எனக்கு செட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி முகமது ஷமியோட ஓவருக்கு அகைன்ஸ்டாக சஞ்சு சாம்சன் ஃபீல் பண்ணாருன்னா அது ருத்ராஜ் கெய்க்வாட் விக்கெட்டையும் எடுக்கிறதுக்கு அது காசு பண்ணும். அந்த லாஜிக்னால இந்த மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் டாட் பால்ஸ் ஆடாமல் சிங்கிள் எடுக்கணும். அப்படி இல்லையா ஹீ ஷுட் டேக் ஆன் டாட் பால்ஸ் எடுக்கும்போது அந்த பேட்டிங் ஸ்கோர் வரலங்கிற ப்ரெஷர் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் அலாங் வித் தட் பிரின்ஸ் யாதவ் இஸ் டெரிபிள் ஃபார்ம். அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது பவுண்டரிஸ் எடுக்கிறத விட சிங்கிள்ஸ் அண்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறது பெஸ்ட். பிகாஸ் ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் டேக் ஆன் பண்ணுறதுங்கிற தாண்டி 2 பேட்ஸ்மேனே டேக் ஆன் பண்ணுறது அந்த பவுலர்ஸோட லென்த் டிஸ்ட்ரப்ஷன்ஸ்க்கு டெஃபினட்டாகவே அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜாக சிஎஸ்கே கொடுக்கும். அண்ட் உர்வில் பட்டேல் உள்ளே வர்றதுங்கும் போது 2 பவுலர்ஸுமே அவங்க டீமில் ஸ்விங் நல்லா பண்ணுறாங்க. ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக உர்வில் பட்டேல் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ அப்படி ஸ்ட்ரகிள் ஆறாருங்கிற பட்சத்தில் இந்த டீம் வந்து அதாவது பவுலிங் கொடுக்குறாங்க, 2 பேர் இருக்காங்க, உர்வில் பட்டேல் உள்ளே வராருன்னா இட் இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி ஒரு த்ரெட் தான். அந்த லாஜிக்லாம் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ரீசன்ட் மேட்ச்சில் அவங்க பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ். அண்ட் ஆல்சோ 2 மேட்ச்லேயும் மயங்க் யாதவ் பயங்கர எக்ஸ்பென்சிவாக அவன் போயிருக்காரு. அண்ட் அடுத்த மேட்ச்லேயும் மயங்க் யாதவுமே அவங்க சூஸ் பண்ணுவாங்க தான் என்னோட தாட்டு. பிகாஸ் ஆஃப் த பேஸ், அந்த பேஸ் அட்டாக் வந்து அவர் கொடுக்குறாருங்கிற பட்சத்தில் நம்ம டீமில் டேக் ஆன் பண்ணுறதுக்கு மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டிப்பாக தேவைப்படுது. யாராவது ஒருத்தவங்க, ஐ மீன் அவங்க எப்படி முகமது ஷமி அண்ட் பிரின்ஸ் யாதவ் தாண்டி வரப்போறாங்கிறத அந்த கேமே இருக்குது. அண்ட் இதை ஏன் மறுபடியும் நான் சொல்கிறேன்னா, மோசன் கான் அப்படி இருக்கும்போது நடுவில் ஒரு ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா உர்வில் பட்டேல் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். நடுவில் உர்வில் பட்டேல் இருந்தால் இல்லை பிச் நாளைக்கு ஸ்விங்கிங்க்கு அசஸ் பண்ணலை அப்படின்னா உர்வில் பட்டேலோட கேம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அண்ட் கார்த்திக் சர்மா இஃப் அதே மாதிரி என்ன சொன்ன ஸ்விங்கை அசஸ் பண்ணல அப்படின்னா அந்த பிச் கண்டிப்பாக கோயிங் போய் ஒரு டர்ஃப் மாதிரி தான் இருக்க போகுது. அந்த விக்கெட்டில் கார்த்திக் சர்மா எப்படி ஆட போறாருங்கிறதுமே இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்ச் மீன்ஸ் சிஎஸ்கேவோட
அடுத்த பிளே ஆஃப் ரேஸை நிர்ணயம் பண்ண போகிறது கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸ். அண்ட் ஸ்டில் நான் சொன்ன அதே பாயிண்ட் லாஸ்ட் டைம் ஒரு மிட் சீசன் அனலைசிஸில் சொன்னது தான், கார்த்திக் சர்மாவோட ஆவரேஜை விட ஸ்ட்ரைக் ரேட்டை விட பிரசாந்த் வேர்த்து ஜாஸ்தி. அண்ட் ஆல்சோ கம்பேரிட்டிவ் டு ஜேமி ஓவர்டன், சிவம் டூவி கம்பேரிசன் மட்டும் இல்லை, ஈவன் மோர் தென் டெவால் பிரெவிஸ் அவர் பயங்கரமாக இருக்கார். அண்ட் நாளைக்கு டெவால் பிரெவிஸ்க்கு இட் இஸ் கோயிங் டு பி டெஸ்டிங் இன் த சென்ஸ் நாட் ஓன்லி கார்த்திக் சர்மா உருள்பேட்டை நான் சொன்ன மாதிரி டெவால் பிரெவிஸ்மே நாளைக்கு ஷோ பண்ணணும். அண்ட் எனக்கு என்ன தோணுது, நாளைக்கு டெவால் பிரெவிஸ் பேட்டிங் இறங்கவே விடக்கூடாது. அந்த அளவுக்கு த டாப் ஷுட் கெட் டாமினேட். ஏன்னா அடுத்த மேட்ச் இக்கானா ஸ்டேடியமில் டெவால் பிரெவிஸ் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட் ஆடுவார். அந்த மேட்ச்சில் அவர் ஷைன் பண்ணுறது இட் வில் கிவ் லாட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டென்ட். அதாவது இது இப்படி நடக்கும்னு நான் சொல்லலை, இப்படி நடந்தால் ஒரு சூப்பரான ஒரு சிஎஸ்கே டீமுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் இந்த பிளே ஆஃப் போகிறதுக்கு முன்னாடி. அது எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் இட்ஸ் லைக் அ விஷ் ஆஃப் சிஎஸ்கே ஃபேன் சொல்லலாம், அந்த லாஜிக்கில் இருக்குது. அண்ட் when it comes to பவுலிங் ஆஃப் சிஎஸ்கே அகெயின்ஸ்ட் தியர் பவுலிங் லைனப், அது எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குங்க, அது நம்ம சொல்லவே தேவையில்லை. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ப்ரைஸ் ஃபேக்டர் அகிலுசீனோட டாட் பால்ஸ் கம்பேரிட்டிவ் அன்ஷுல் கம்போஸ் நம்ம சொன்னது தான் தெரியும், பட் இட் இஸ் கெட்டிங் ரிஃபைன்டு அண்ட் அதிகமாக நல்லாவும் இருக்குன்னு சொல்ல வரேன். அண்ட் விக்கெட்டுமே கூட அகிலுசீனோட விக்கெட் 7 விக்கெட் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. அண்ட் பவுண்டரிஸும் கம்மியாக கொடுத்துருக்காரு. இது அப்படியே மெயின்டைன் ஆகணும் இந்த 4 மேட்ச்சுக்கு. அது மெயின்டைன் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளே ஆஃப்ல எந்த டீமுமே நான் டேக் ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிற ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், எண்ட் ஆஃப் தி சீசன் நம்ம ஆட போகிறது ஜிடி அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச். இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க நமக்கு ஆடும்போது இந்த விஷயம் தானே அவங்க டீமுக்கு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை நான் போய் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. எது ஈஸியாக இருக்கோ அதான் எடுப்பாங்க, எது கஷ்டமாக இருக்கோ அந்த விஷயத்தை அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ஹூ நோஸ், மேபி தே கேன், ஆனால் அதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அந்த லாஜிக்கில் சொல்கிறேன். எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டாக 2 மேட்ச்லையுமே இவங்க 2 பேரையுமே, அதாவது அன்ஷுல் கம்போஜ் அண்ட் தென் அகிலுசீன் எக்கனாமிக்கலாக மட்டும் காமிச்சிட்டாங்கன்னா சேம் பிளே ஆஃப்குள்ளே போகும்போதுமே அவங்க எக்கனாமிக்கலாக தான் ஆடுவாங்க. இந்த பவுலரை டேக் ஆன் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அது யோசிச்சாலே ஒரு எட்ஜ் தான். இல்லை ஒருவேளை போயிட்டா போகலாம், ஏன்னா அந்த பிச் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கலாம், பேட்ஸ்மேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம், போகலாம். ஆனால் உள்ளே வரும்போதே அந்த ஒரு மைண்ட் செட் எட்ஜ் கண்டிப்பாக இருக்கும், அது சப்போர்ட் பண்ணும். அது இந்த 2 மேட்ச்ல இவங்க 2 பேரும் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா அருமையாக இருக்கும். அண்ட் அலாங் வித் தட் ஜேமி ஓவர்டன் அவர் எக்கனாமி 9.04 அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் இஸ் சூப்பர் குட், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அண்ட் டாட் பால் பர்சன்டேஜ் நம்ம டீமில் ஒரு பெரிய ப்ளஸ், எல்லாருமே டாட் பால்ஸ் நிறைய நெயில் பண்ணுறாங்க. அண்ட் அலாங் வித் தட் பவுண்டரிஸ் கம்மியாக தான் கொடுக்குறாரு ஓவர்டன், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி தான் 4 பேர் அலாங் வித் நூர் அகமது அண்ட் ஜேமி ஓவர்டன். குர்ஜப்னீத் சிங் லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணார், ஜப்பி அதே மாதிரி அடுத்த மேட்சும் பண்ணணும். அண்ட் நம்மளோட 6th பவுலர், அதாவது மெயின் பவுலராகவும் இப்போ இருக்காரு முகேஷ் சௌத்ரி, எக்ஸ்ட்ராடினரி பவுலிங். அதாவது ஒரு மேட்ச் நம்ம அதிகமாக போகிறாரு அப்படின்னு சொல்லலாம், ஆனால் ஓவராலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி மீன்ஸ் டாட் பால் நம்ம டீம்லேயே அவர் தான் அதிகமான டாட் பால் பர்சன்டேஜ் வச்சிருக்காரு. அண்ட் அலாங் வித் தட் எக்கனாமி 8.46. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் அகிலுசீன், செகண்ட் அவர் தான் அதிகமான எக்கனாமி, அதிகம் மீன்ஸ் பெஸ்டான எக்கனாமி. அந்த அளவுக்கு அவர் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. இது இப்படியே கண்டினியூ பண்ணணும் அடுத்த 2 மேட்ச்சுக்கு. அடுத்த 2 மேட்ச்சில் நம்ம இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்த 2 மேட்ச்சில் நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் அந்த லாஜிக்கில் இருக்கும். இல்லை இது மிஸ்டப் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எந்த ப்ராப்ளமும் நடக்கலாம். ஆனால் இந்த ப்ராபபிலிட்டி விஷயத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் தட் நம்ம இங்கே லாஜிக் ஒரு பயாஸ்ன்னு பேசுகிறோம். லாஜிக் விஷயத்தில் பார்த்தா இது நடக்கணும். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி செக்மெண்ட் கால் பில்டிங் ஸ்ட்ராங் அண்ட் பேஸ்மெண்ட் வீக். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். இந்த பில்டிங் ஸ்ட்ராங்குங்கிற பாயிண்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீம் ஆப்வியஸ்லி பில்டிங் ஸ்ட்ராங்னா பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் நம்ம பேட்டிங் ஆர்டர் தான். நான் ஸ்டில் சொல்கிறேன், சஞ்சு சாம்சன் தான் ஆடுறாரு, மற்றவங்க ஆடலைங்கிறதுக்கான ஒரே ரீசன் அந்த பேட்டிங் ஆர்டர். ஒரே ஒரு ரிஸ்கி மூவ், மேக் உர்வில் பட்டேல் அண்ட் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் 1 down. உர்வில் பட்டேலை ப்ராப்பராக டேக் ஆன் பண்ண சொல்லணும், அதுவே போதும். பிகாஸ் அவர் கண்ணா பின்னா சுற்றுறதுக்கு பதிலாக இப்படி சுற்ற ஆரம்பிச்சார்னா டெஃபினட்டாகவே ஒரு எட்ஜ் இருக்குது, நல்லாவே இருக்கும். அண்ட் அலாங் வித் தட் bowling is our strongest side, and அந்த டீமுக்கு when we are making them to chase, their batting is going to be the weaker side. And their bowling, I am biggest fan of Prince Yadav. இப்போ கரண்ட்டாக ரீசெண்டாக அவர் போடுற bowling அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது their bowling of power play is going to be their building strong. அண்ட் நம்ம டீமில் பவர் பிளேயில் நம்ம வின் பண்ண மேட்ச் எல்லாமே பவர் பிளேயில் தான் மோஸ்ட்லி இருந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது சரி, பேட்டிங் ஃபஸ்ட் மோஸ்ட்லி சேஸ் பண்ணும்போது நம்ம பவர் பிளேயில் ஆடுறது தான் நம்மளோட பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. அது கொஞ்சம் ஒரு எட்ஜ் கொண்டு போய் வைப்போம். அந்த எட்ஜ் இந்த மேட்ச்சில் இருக்கணும்னா இவங்களை டேக் ஆன் பண்ணணும். தட் இஸ் கோயிங் டு பி a task as well. அந்த விஷயம் இருக்கு. அண்ட் let's get into the next segment called சண்டைக்கு வாடா. அதாவது இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா யாரு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு யாரு வீக்கான ஆளுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் அப்போ எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஐ பெட்டிங் இட் சஞ்சு சாம்சன் வெர்சஸ் முகமது ஷமி அண்ட் தென் பிரின்ஸ் யாதவ் வெர்சஸ் ருத்ராஜ் கெய்க்வாட். இது என்ன ஓப்பனிங் பேர் எப்படி சொல்லலாம்னு பார்த்தா டெஃபினட்டாகவே இது கோயிங் டு பி
இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தென் மிச்சல் மார்ஷ் வெர்சஸ் முகேஷ் சௌத்ரி. எனக்கு என்னமோ மிச்சல் மார்ஷ் வந்து அக்யூலேஷன் ஓவரில் டாட் பண்ணி அழகாக கண்டெயின் பண்ணி கொண்டு போவார் பிகாஸ் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அண்ட் தென் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அண்ட் when it comes to முகேஷ் சௌத்ரி அவர் டேக் ஆன் பண்ண ட்ரை பண்ணலாம் பிகாஸ் இவங்க 2 பேர் தான் பவர் பிளேயர் மாற்றி போகிறாங்க. அப்போ முகேஷ் சௌத்ரி விக்கெட்டை கட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் ரிஷப் பண்ட் விசஸ் நூர் அகமது. பிகாஸ் ரிஷப் பண்ட் வந்து கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸாக நிறைய ஆடுறாரு. அப்படி ஆடும்போது நூர் அகமதோட பவுலிங் எப்படி அவரோட விக்கெட் எடுக்க போகுதுங்கிறது எனக்கு க்யூரியஸாக இருக்குது. எனக்கு என்னமோ தோணுது நிறைய கொடை கிளம்புறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் வெர்சஸ் அன்ஷுல் கம்போஜ். இது அன்ஷுல் கம்போஜ் அண்ட் ஆல்சோ ஜேமி ஓவர்டன் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவருடைய ஹிட்டிங் அபிலிட்டி வந்து அப்படி இருக்குங்கும் போது அவருக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போடும்போது அவர் நவுந்து போயிடுக்கிறார். அந்த ஆங்கிளை எப்படி அவர் எடுக்க போறாரு, எப்படி அவர் எடுக்க போறாரு மீன்ஸ் எப்படி அவர் அதை நெயில் பண்ண போறாருங்கிறத நான் பார்க்கணும். ஏன்னா அன்ஷுல் கம்போஜ் அது ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்காரு. அது எப்படி பண்ண போறாருன்னு பார்க்கணும். ஏன்னா நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டீம் டாஸ் மோஸ்ட்லி தோத்துட்டு இருக்கும். அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா இதுதான் நடக்க போகுது. அந்த லாஜிக்ல சொல்லணும்னா அன்ஷுல் கம்போஜ் எப்படி நிக்கோலஸ் பூரனுக்கு அகைன்ஸ்டா போட போறாருங்கிறது. அண்ட் நம்ம டீம்ல உர்வில் பட்டேல் அகைன்ஸ்ட் முகமது ஷமியும் சூப்பராக இருக்கும். அண்ட் கார்த்திக் சர்மா வெர்சஸ் இது மேட்சில் நிறைய மேட்சப் நான் சொல்றதுக்கு காரணம்னா இது நடக்கும் பாருங்க. அண்ட் கார்த்திக் சர்மா வெர்சஸ் மயங்க் யாதவ் சூப்பராக இருக்கும். அண்ட் டெவால் பிரவர்ஸ் வெர்சஸ் மயங்க் யாதவ் இஃப் டெவால் பிரவர்ஸ் கமின்ஸ் டு த பிளேஸ். இவங்க 2 பேரும் மயங்க் யாதவை டேக் ஆன் பண்ண முடியும். அந்த லாஜிக்ல சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் மை MVP ஃபார் CSK இஸ் நான் சொல்றது மறுபடியும் ஒரு பெட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மேட்ச்ல எனக்கு என்னமோ தோணுது ருத்துராஜ் கெய்க்வாட் அண்ட் தென் உர்வில் பட்டேல் 2மே டாஸிங் காயின் தான். ஆனால் 2 பேருமே இட் இஸ் கோயிங் டு பி த MVP எனக்கு தோணுது. அண்ட் தென் when it comes to bowling of CSK our MVP is going to be again I'm telling நூர் அகமது is going to be our MVP. நான் நூர் அகமது ரிஷப் பண்ட் கிட்ட மட்டும் தான் நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பவுலிங் தான் நாளைக்கு ஒரு கோயிங் டு பி கேம் சேஞ்சிங்காக இருக்குங்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அலாங் வித் தட் அவங்களோட டீம்ல யார் வந்து MVPன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் தென் வந்து மிச்சல் மார்ஷ் பிகாஸ் ஆஃப் த ரீசன்ட் ஃபார்ம். டு பி ஆனஸ்ட் நம்ம டீம் அகைன்ஸ்டா நல்லா ஆடுவாங்க இந்த பவுலருக்கு அகைன்ஸ்டா அப்படிங்கிற லாஜிக்கே கிடையாது. அந்த டீமோட ரீசன்ட் ஃபார்மை வச்சு சொல்லணும்னா ரிஷப் பண்ட் அண்ட் மிச்சல் மார்ஷ் ஓப்பனாக சொல்லணும். நான் இந்த நம்பர்ஸ் வச்சு சொல்கிறேன் கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் மட்டுமே சொல்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா தேர் பவுலிங் சைடில் வந்து யார் அவங்களோட ஸ்ட்ராங்கர் சைடு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா பிரின்ஸ் யாதவ் இஸ் மை MVP ஆன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அண்ட் எனக்கு என்னமோ வந்து நான் சொல்கிற டீம் வேணாம். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு இந்த டீம் தான் ஜெயிக்குன்னு சொல்லி அது மாதிரி எனக்கு வர வேண்டாம். எனக்கு என்னமோ தோணுங்க ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இஃப் CSK ஏபிள் டு கெட் த பேட்டிங் டாஸ் பண்ணி பேட்டிங் மட்டும் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா CSK கேம்னு எழுதி வச்சிடலாம். அந்த அளவுக்கு எனக்கு தோணுது. இல்லை அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டீம் பவுலிங் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பவுலிங்ல மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சான்ஸ் மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா CSK தான் வின் பண்ணும். ஸோ மை வின்னிங் டீம் இஸ் கோயிங் டு பி CSK. அண்ட் லாஜிக் ஒரு பயஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஃபேவரட்டிசம் பார்க்கறேன்னா இல்லைன்னு சொல்ல. பட் CSK ஷுட் வின். லெட்ஸ் see. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அந்த மாதிரி தான். தேங்க்யூ கைஸ். லெட்ஸ் see இந்த ரிவ்யூ. அண்ட் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்டீஃபன் பிளமிங் அந்த பாயிண்ட் போலன்னு பார்த்தா ஃப்ரெண்டு வரல. அதனால தான் ஃப்ரெண்டு வரல மீன்ஸ் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. ரிவ்யூவில் அந்த பாயிண்ட் ஆட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த 1 வீக் எங்களால் எந்த வீடியோவும் போட முடியல. நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் இருந்துமே பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த பிஸி ஷெடியூல். அது இல்லாமல் இந்த எலெக்ஷன் அந்த விஷயத்தில் நிறைய பேர் பிஸியாக ஆகிட்டாங்க. நிறைய பேர் மீன்ஸ் வியூவர்ஸ் தான் சொல்கிறேன். யூடியூப் மொத்தமாக அங்கே தான் குமிஞ்சிருக்கு. ஸோ போட்டுமே பாயிண்ட்லெஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் அப்படி இருக்கவும் கூடாது தான். ஆனால் நானுமே அதை பார்த்துட்டு இருந்தேன் தான் ஒரு உண்மை. Thank you guys, and please share, subscribe, and please drop your comments and as a feedback. And உங்களோட மேட்ச் வின்னிங் யார் MVP யாருன்னு பிகாஸ் அந்த MVP பாயிண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப கேட்கணும்னு தோணுது. அலாங் வித் தட் நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக எலெக்ஷனை ஃபாலோ பண்ணலன்னு சொன்னீங்க. ஃபாலோ பண்ணேன்னு சொன்னீங்கன்னா யாருக்கு ஃபாலோ பண்ணீங்க, எந்த பாயிண்ட் வச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லுங்க. லெட்ஸ் டிஸ்கஸ். அண்ட் நான் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் சப்போர்ட்லாம் கிடையாது. ஹானஸ்ட்லி எனக்கு பொலிட்டிக்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு இருக்க ஒரே தாட்னா ஹூவர் ஷுட் கம் இந்த எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ரோடு எனக்கு இந்த ஃப்ரீபீஸ் இந்த விஷயங்கள் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத தாண்டி எப்படி சொன்னால் சில ஃப்ரீபீஸ் வந்து ஸ்கீமாக இருக்கிறது நல்லா இருக்கு. பட் இப்படி வந்தால் நல்லா இருக்கும். இந்த ரோட்ஸு ஏன்னா நான் பார்த்ததில் சோழிங்கநல்லூர் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணோம்னா ஃப்ரைடே அன்னைக்கு பெஞ்சார் கொஞ்சமாக சார் அடிச்சு அதுலேயே ரோடு ஒரு மாதிரி டிச்சு எல்லாம் வெளியே வந்துருச்சு. ரோடெல்லாம் சகதி ஆகிடுச்சு. அது மட்டும் ஒரு கொஞ்சம் ப்ராப்பராக மாறுற மாதிரி எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் சரி அது மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்பராக நடந்துச்சுன்னா விசிபிளாக தெரிஞ்சதுனா இட் வில் பி குட். நாட் ஓன்லி இன் சென்னை, அரௌண்ட் தமிழ்நாடு அந்த ஒரு விஷயம் தான். அக்ராஸ் தமிழ்நாடு அந்த ஒரு விஷயம் தான். எனக்கு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓவர் கம்ஸ் நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு. அந்த லாஜிக் தான். ஸோ கைஸ் தேங்க்யூ. ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ராப் யுவர் தாட்ஸ் இன் த கமெண்ட்ஸ். லெட்ஸ் see. நன்றி.